Chief Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. வெளிய போடான்னு சொல்றேன் உன்னை. நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே. கார்த்திக், இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம். முதல்ல நீ கிளம்பு. இல்ல அண்ணி. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. அவர் இப்ப கோவத்துல இருக்காரு. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ. டேய் நில்றா. இலக்கியா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கு. வாங்கு. அண்ணா, உனக்கு என்னடா? ஆஃப்டர் ஆல் சொத்து தானே வேணும். அதுக்கு தானே வந்திருக்க. அதெல்லாம் இல்லண்ணே. கையெழுத்து போட்டு தரேன். வாங்கிக்கோ. அண்ணா, எதுக்கு அண்ணி இதெல்லாம்? புடி, எடுத்துட்டு போ. போடா. இன்னும் எத்தனை கையெழுத்து வேணாலும் மொத்தமா வாங்கிட்டு போ. ஆனா மறுபடியும் இங்க வந்து என் மனச நோகடிக்காத. உன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. தயவு செஞ்சு போயிடு. போ. கௌதம், பேசாத. போ சொல்லு. எப்படி இந்த பத்திரம் மாறிச்சு? நைட்டு தானே பத்திரத்தை பார்த்துட்டு அம்மா கிட்ட கொடுத்தேன். அம்மா ஏன் முன்னாடி தான் பத்திரத்தை பூஜை ரூம்ல வச்சாங்க. அண்ணன் வீட்டுக்கு போகும்போது நான் வாங்கிட்டு போறேன். சரிப்பா, சரி. இந்தப்பா, கௌதம் சொத்தை கௌதம் கிட்டே கொடுத்துரு. காலையில நான் தான் பூஜை ரூம்ல இருந்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்தேன். வைக்கும்போது சரியா இருந்துச்சு, எடுக்கும்போது மாறி இருக்குன்னா அப்போ யார் இந்த வேலையை பண்ணிருப்பா? நான் டாக்குமெண்ட்ல எல்லாமே கரெக்டா தானே டைப் பண்ணி கொண்டு வந்தேன். அப்புறம் எப்படி இங்க எல்லாமே வேறையா இருக்கு? ஏதோ தப்பு நடந்திருக்க. உங்களுக்காக வந்த சொத்தை நீங்க எதுக்காக சார் எழுதி கொடுக்குறீங்க? அண்ணனோட சொத்து எனக்கு எதுக்கு சார்? பாவம் சார், அதனாலதான் இந்த ஏற்பாடு. ஓகே சார். சரி சார், ஓகே சார். கார்த்திக், பால் சாப்பிடுங்க. பாலா? இதுல அஞ்சலி ஏதோ விளையாடி இருக்கா போல இருக்கு. அப்போ இது அஞ்சலி வேலையா? கரெக்ட். சொத்தை திருப்பி கொடுக்கலான்னு அம்மாவும் நானும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் பத்திரத்தை மாத்தி வச்சிருக்கா. உனக்கு இருக்கு இன்னைக்கு. துரோகி, துரோகி. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு டவுட் ஆச்சு. நான் நினைச்ச மாதிரியே கரெக்டா வேலையை பார்த்துட்டு போயிட்டான். நன்றி கெட்டவன் இவனெல்லாம். கௌதம், நீங்க கோவப்படாதீங்க. நடக்கிறதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம், விடுங்க. இதுல என்ன குழப்பம் இருக்கு? பார்த்தல டாக்குமெண்ட்ட? அத படிச்சதும் நான் இடிஞ்சு போயிட்டேன். உங்க வேதனை எனக்கு புரியுது கௌதம். அதுக்காக எதுக்கு அவசரப்படுறீங்க? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள கார்த்திகை விரட்டி விட்டுட்டீங்களே. அவன் இன்னைக்குதான் முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வந்தான். பாவம் கார்த்திக். யாரு?
அவன் பாவமா? நீ ஏன் இவ்ளோ ஏமாளியா இருக்க இலக்கியா? கார்த்திக் இப்ப பெரிய திருடனா மாறிட்டான். அவன் வீட்டுக்கு வந்தது இதுவே முதலும் கடைசியமா இருக்கணும். பாத்துக்க. கார்த்திக் சொத்து கேட்டதுல கூட எனக்கு கோவம் கிடையாது. ஆனா கடைசியில அவனும் என்ன யாரும் இல்லாதவன் சொல்லிட்டு போயிட்டான். அத சுத்தமா என்னால தாங்கிக்க முடியல. சொத்து வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே? யாரு வேணான்னு சொன்னது? இத்தனை வருஷமா அவனை தம்பி தம்பின்னு பாசமா பாத்துக்கிட்டேனே. அவன் என்ன படிக்கணும், எப்படி தொழில் செய்யணும், எப்படி முன்னேறணும்னு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? தோ இந்த அவமானம் தான். சரி, வேதனைப்படாதீங்க கௌதம். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் அப்படிப்பட்டவன் இல்ல. டக்குன்னு கோவப்படுவான், ஆத்திரப்படுவான், ஏன் வார்த்தையை கூட விடுவான். ஆனா அவன் கெட்டவன் கிடையாது. அவன் எடுப்பார் கைப்பிள்ளைங்க. எதை வச்சு அப்படி சொல்ற? கார்த்திக் எதுக்கு உங்ககிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கணும்? அதான் அஞ்சலி ஏற்கனவே அந்த வேலையை பார்த்துட்டான்ல. திரும்ப எதுக்கு கார்த்திக் பத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஏமாத்தணும்? சொல்லுங்க. ஒருவேளை அந்த பத்திரத்துல எழுதி இருக்கிறது அவனுக்கே தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல. ஷோ இலக்கியா, இது கார்த்திக்கும் அஞ்சலியும் சேர்ந்து செய்யற சதி. அஞ்சலி கையெழுத்து வாங்கின பத்திரத்துல ஏதோ ஒரு வார்த்தை மிஸ் ஆகி போயிருக்கு. அதான் இப்ப தெளிவா டைப் பண்ணி சொத்தை எனக்கு எழுதி கொடுக்கிற மாதிரி வந்து ஏமாத்தி சைன் வாங்கிட்டு போயிருக்கான். அன்னைக்கு அஞ்சலி கையெழுத்து வாங்க வர்றப்ப இவனும் வீட்டுக்கு வெளியில தான் நின்னா. நான் சொன்னல உன்கிட்ட, ஏன் அவன் நல்லவனா இருந்தா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் அன்னைக்கு இங்க வர வேண்டியதானே? ஏன் வரல? ஏன் வரல? ஐயோ, அதுக்கு இல்ல கௌதம். உங்க பிறப்பு ரகசியம் வெளியே தெரிஞ்சதும் அது வரைக்கும் நம்ம கூட பகையா இருந்த கார்த்திக் உடனே மனசு மாறி எனக்கு எங்க அண்ணன் தான் வேணும் அப்படின்னு உங்க பக்கம் நின்னால, அத நீங்க மறந்துட்டீங்களா? அப்புறம் எப்படி திடீர்னு உங்களை ஏமாத்த பாப்பான்? பணம் இலக்கியா, பணம், காசு, துட்டு, எல்லாம் பணம். மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற சொத்தை பார்த்ததும் அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு இவனும் மனசு மாறிட்டான். ஏன் கார்த்திக் இதுக்கு முன்னாடி மனசு மாறினதே இல்லையா? ஞாபகம் இல்ல? அந்த காஃபி ஷாப் விஷயத்துல அவன் அந்த அஞ்சலியோட சேர்ந்துகிட்டு என்னையே அடிக்க கை ஓங்கினான்ல. என்ன வாடா போடன்னு பேசினவன் தானே அவன். அதான் இப்போ நடந்திருக்கு. ஏமாத்தலான்னு வந்திருக்கான். மாட்டிக்கிட்டதும் அப்படியே அப்பா வேஷம் போட்டுட்டு போறான். எனக்கு வர வர யார நம்புறதுன்னே தெரியல இலக்கியா. என் பையன் சொன்ன பைரவியாமா என்ன கொல்ல பாத்திருக்காங்க. அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டே இவன் என் முதுகுல குத்த பாக்குறான். இல்ல கௌதம், கார்த்திக் தப்பு செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த அஞ்சலி தான் ஏதோ ப்ளே பண்ணிட்டு இருக்கா. என்னோட கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா கார்த்திக் கொண்டு வந்த பத்திரம் அவ தான் மாத்தி வச்சிருக்கணும். பாவம் கார்த்திக் போய் சந்தேகப்பட்டு நீங்க திட்டிட்டீங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? கார்த்திக் உன்கிட்ட அப்பாவி மாதிரி நடிச்சு உன்னை நம்ப வச்சிருக்கான். அவன் என்னை ஏமாத்தி சொத்தை வாங்க வந்தது நெஜம் நெஜம் நெஜம். அப்புறம் தேவையில்லாம நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. இத பாரு, இனிமே அந்த குடும்பத்தை பத்தி நீ நினைக்கவே கூடாது. முக்கியமா அவங்க கிட்ட பேசக்கூடாது. இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே கிடையாது. புரியுதா? நாம இப்பதான் இந்த பூமியில வந்து விழுந்த மாதிரி நினைச்சுக்கோ. சரியா? உனக்கு நான், எனக்கு நீ, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. புரிஞ்சுதா? மத்தது எல்லாத்தையும் மறந்துரு. இல்லன்னு வச்சுக்கோ, இதுக்கு மேல பெரிய தண்டனை அவங்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கௌதம், அங்க இந்நேரம் நான் பிளான் பண்ணது நடந்திருக்கும். என்னோட பத்திரத்தை படிச்சதும் என்னையோட அப்பா அம்மா இல்லாதவன்னு சொல்றேன்னு கௌதம் கார்த்திக்க போட்டு கடிச்சு கொதறி இருப்பான். வாங்கின கடியில கார்த்திக்கு முதல்ல என் மேல சந்தேகம் வரும். கோவத்துல நேரா என்கிட்ட வருவான். சமாளிக்கிறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். மகனும் மருமகளும் வருவாங்க, ஆர்த்தி எடுக்கலான்னு. பாவம் அத்தை வேற காத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ.
அஞ்சலி கார்த்திக், கௌதம் என்னப்பா சொன்னா? ஏத்துக்கிட்டானா? சொல்லுப்பா. இருங்கம்மா. கார்த்திக், என்ன மரியாதையா சொல்லு. நீ தானே டாக்குமெண்ட்டை மாத்தின? டாக்குமெண்டா? என்ன டாக்குமெண்ட்? நடிக்கிறியா உன்ன? ஏய் கார்த்திக், என்ன பண்ற? மாசமா இருக்கிற பொண்ணு மேல கை ஓங்குற? ச்சே. மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. என்னடா? சமாதி ஆக்குற உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் கார்த்திக், என்ன பண்ற? வந்ததும் வராதுமா அவளை போய் அடிக்க பாக்குற? அதான் ஆண்டி, எனக்கும் தெரியல. ஏதோ டாக்குமெண்ட்னு சொல்றாரு, மாத்தி வச்சேன்னு சொல்றாரு. ஐயோ. ஏன் கார்த்திக், அது என்ன டாக்குமெண்ட்? இங்க பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. கொலவெறியில வந்திருக்கேன் நானு. டேய், ஏன்டா இவ்ளோ கோவப்படுற? நீ கௌதம் வீட்டுக்கு போனியா இல்லையா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. மா, போனம்மா. அங்க போய் பார்த்தா அந்த டாக்குமெண்ட் நான் அடிச்சது இல்லம்மா. அதுல வேற ஏதோ இருக்குமா? என்னது? என்னப்பா சொல்ற? கார்த்திக், எனக்கும் ஒண்ணுமே புரியல. நீ எது கௌதம் வீட்டுக்கு போன? அப்படி எடுத்துட்டு போ. நம்ம நினைச்சது நடந்துருச்சு. நான் என்னமோ அந்த பத்திரத்துல சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டு எழுதின மாதிரியும், அண்ணா அப்பா அம்மா பேர் தெரியாதவர்னு கேவலமா போட்டிருந்துச்சு. கடவுளே. பூஜை ரூம்ல வைக்கும் போது சொத்தெல்லாம் அண்ணனுக்கு எழுதின பத்திரம் அண்ணன் கிட்ட கொடுக்கும் போது சொத்தெல்லாம் எனக்கு எப்படி மாறும்? ஏய், இதெல்லாம் உன் வேலை தானே? நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு நீ தானே மாத்தி வச்ச? ஐயோ கார்த்தி, என்ன இப்படி பேசுறீங்க? ஏய், நிறுத்துறி. இங்க பாரு கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இரு. அவதான் பத்திரத்தை மாத்துனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எதை வச்சு அஞ்சலியை சந்தேகப்படுற? அத்தை, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவ மோசமானவ. அண்ணனோட சொத்து மறுபடியும் அவர் கைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அஞ்சலியை தவிர இந்த வீட்டுல வேற யார் இருக்கா? அஞ்சலி, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஐயோ கார்த்திக், நீங்க கௌதம் இலக்கியாவை பார்க்க போறதே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் பத்திரத்தை மாத்தி வைக்க முடியும்? யாரு டாக்குமெண்ட் மாத்திருப்பா? என்னடி எல்லாத்தையும் பிளான் போட்டு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன்னை கொன்னுடுறேன்ப்பா. என்ன பண்ற? உனக்கெல்லாம் நல்ல எண்ணமே கிடையாது. கார்த்திக், நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க நம்பல. ஏய், என்ன ஆச்சு? என்ன? அஞ்சலி. ஏய், அஞ்சலி, ஏய், அஞ்சலி, பைத்தியமா உனக்கு? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அறிவு இருக்கா அறிவில்லை உனக்கு? உனக்கு? ஒரு நிமிஷத்துல இப்படி பதற வச்சிட்டியே. நான் என்னத்த பண்றது? இவரே என்ன சந்தேகப்படுறாரு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கௌதம எங்க பேருக்கு சொத்தை எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு சொத்து மேல ஆசைப்படணும்? கார்த்திக், இதுக்கு மேல நீங்க என்ன நம்பலன்னா இது பாருங்க, நம்ம ரெண்டு குழந்தைங்க மேலயும் சத்தியமா சொல்றேன், நான் டாக்குமெண்ட்ட மாத்தல. ஏய் ஏய், உனக்கு பைத்தியமா? குழந்தை மேல எல்லாம் இதுக்காக சத்தியம் பண்ணுவியா இல்ல? டாக்குமெண்ட் மாறினா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேனா? ஆபீஸ்லயோ இல்ல ரோட்லயோ யாராவது மாத்திருப்பாங்க. என்னையே குற்றவாளி மாதிரி பார்த்தா அது எப்படி ஏத்த? கார்த்திக், எனக்கு தெரிஞ்சு இவ தப்பு பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. ஏய், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சாகணும்லாம் முடிவெடுக்க கூடாது, புரியுதா? போ ரூமுக்கு. ஆமாமா, போய் ரெஸ்ட் எடு. போமா. கடவுளே, ஐயோ கடவுளே. ஏன்பா கார்த்திக், நல்லா யோசிச்சு பாரு. அஞ்சலி சொன்ன மாதிரி வெளியில யாராவது இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்களா? வெளியே வா. வெளியே யார் பண்ணிருப்பா? யோ, பார்த்து வர மாட்டியா?
சாரி சார் தெரியாம பட்டுச்சு சார். சாரி சார். இந்தாங்க சார். அம்மா, அண்ணன் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் என் மேல வந்து இடிச்சாமா. அவன்கிட்ட இருந்த ஃபைல் கூட என் ஃபைல் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை அவன் தான் மாத்திருப்பானோ? அவன் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியலையே. வேற யாரா இருப்பான்? அந்த எஸ்எஸ்கேயா தான் இருக்கும். என் புள்ள வந்து முன்னேறக்கூடாதுன்னு அவன் தானே கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறான். அவன் தான் பண்ணிருப்பான். நீ சொத்து பத்திரத்தை கொடுக்க போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அந்த பத்திரத்தையே மாத்திட்டான். கடவுளே, என்ன பண்றது? ஏமாந்துட்டேனே. இங்க பாரு, யாரோ பண்ண தப்புக்கு நீ அவளை திட்டிட்டு இருக்கியே. போ, முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்து. போப்பா. இன்னைக்கு என் புள்ள வீட்டுக்கு வந்துருவான். என் மருமகளுக்கும் புள்ளைக்கும் என் கையால சாப்பாடு கொடுக்கலான்னு ஆசையா இருந்தேன். கார்த்தி, நீ எப்படியும் என் மேல சந்தேகப்படுவேன்னு தெரிஞ்சுதான் ஆளை செட் பண்ணி உன் மேல இடிக்க வச்சேன். அந்த ஐடியா இப்ப கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த அஞ்சலிய யாரு நினைச்ச? அஞ்சலி, நீங்களும் நானும் இனிமே இந்த வீட்ல இருக்கணுமா? முதல்ல உங்களை நான் என் வயித்துல சுமக்கிற நானு பாட்டியே இலக்கிய பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டாங்க. இப்போ உங்க அப்பாவே என்ன குற்றவாளி மாதிரி சந்தேகப்படுறாரு. இதுக்கு மேல நம்ம யாரை நம்பி இருக்கிறது? உங்க 2 பேரை விட எனக்கு வேற ஏதாவது பெரிய சொத்து இருக்கா? ஆனா கேவலம் கௌதமோட சொத்துக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், இனிமே இந்த கொடுமை என்னால கேட்க முடியாது. நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். நான் வேலைக்கு போயாவது உங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்குறேன். போலாமா? போலாம். அஞ்சலி, அஞ்சலி, அப்படிலாம் சொல்லாத. நான் ஏதோ அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். இதெல்லாம் எஸ்எஸ்கே வாழதான் இப்பதான் தெரியுது. அது தெரியாம உன்னை திட்டேன். மன்னிச்சிரு அஞ்சலி. கார்த்திக், ஏன் கார்த்திக் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க சிச்சுவேஷன் அப்படி. நீங்க ஆசையா உங்க அண்ணனை கூட்டிட்டு வரலான்னு போனீங்க. அது நடக்காம போனதும் உங்களால தாங்க முடியல. அதான் கோவப்பட்டுட்டீங்க. இல்ல, அதுக்காக நீ சாக துணிஞ்சிட்டியே. இது நியாயமா? இங்க பாரு, நீயும் குழந்தை இல்லைன்னா அப்புறம் நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும் சொல்லு. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சொத்தை வேணான்னு நினைச்சதுனாலதான் உங்க அண்ணன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொரியர்ல அனுப்புனாரு. அப்புறம் நீங்க ஏன் ஒரு தொந்தரவு பண்றீங்க? நீங்களே சொத்தை வச்சுக்கோங்க. ஒரு நாள் அவரே சொத்து வேணும்னு வருவாரு, அப்ப அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆனா இனிமே என்ன மட்டும் சந்தேகப்படாதீங்க கார்த்திக். என்னால தாங்கிக்க முடியாது கார்த்திக். சாரி அஞ்சலி. அடிக்க வர உன்னை எப்படி அணைக்க வைக்கிறதுங்கிற வித்த தெரிஞ்சவிடானா? சொத்து மட்டும் இல்ல, உங்க உறவும் வேணான்னு இன்னொரு கௌதம் நினைச்சிருப்பான். அதுக்கு தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai. Offers UG and PG programs in Physiotherapy, Occupational Therapy and Yoga Science and Therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.